1 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனத்திலே, தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயையும் உங்களிடத்தில் தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. பாருங்க பிரியமானவர்களே, நமக்கு தாவீது துதிக்கின்ற தாவீதை பார்க்கின்றோம், நடனமாடுகின்ற தாவீதை பார்க்கின்றோம், ஆண்டவர் புலம்புகின்ற தாவீதை பார்க்கின்றோம், ஜெபிக்கின்ற தாவீதை பார்க்கின்றோம். இந்த இடத்திலே தன் தகப்பனையும் தன் தாயையும் கரிசனையோடு பாதுகாக்கின்ற ஒரு தாவீதை பார்க்கின்றோம். சவுல் ராஜாவை தள்ளிவிடுகின்றார் கடவுள். அதற்கு பிறகு தாவீதை அபிஷேகம் பண்ணப்படுகின்றார். தாவீது ராஜாவாக ஆகிறான்னு சவுலுக்கு தெரிஞ்ச பிறகு தான் மகனுக்கு வரவேண்டிய இடத்துல இவன் வந்துடுறானேன்னு சொல்லி இவனை தள்ளிவிடும்படி, இவனை கொலை செய்யும்படி வகை தேடி சுற்றி திரிகின்றான். ஆனால் தாவீதோ இந்த இடத்துல பார்க்கும்போது மோவாப் ராஜா கிட்ட போய், ராஜாவே என் அப்பாவும் என் அம்மாவையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, ஏன்னா தேவன் என்னை எப்படி நடத்த போறாருன்னு நான் தெரிஞ்சுட்டு அதை அறிந்த பிறகு நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த சமுதாயத்தில் பார்க்கும்போது சில பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, கரிசனையோடு பெற்றோருக்காக இருக்கின்ற பிள்ளைகளை பார்க்கின்றோம். சில பிள்ளைகள் ஒரு மொபைலை யூஸ் பண்ணி தூக்கி போடுறது போல அவங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட பெற்றோர்களுக்கு கொடுக்குது. தேவன் நமக்கு கொடுத்த நிலத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்து இருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் கற்பிக்கிறது. அந்த தகப்பனையும் அந்த தாயையும் நம்ம கனம் பண்ணாம நாம இப்படி பாதுகாக்காம கரிசனையோடு இல்லாம விசாரிக்காம இருக்கின்ற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே தேவன் நமக்கு இந்த வசனத்தை நமக்கு அனுப்புகிறார் என்றால், இன்றைக்கு நாம தீர்மானம் எடுப்போம், நான் தள்ளப்பட்டவனாய் கட்டப்பட்டவனாய் இருக்கின்றேனே என்று அங்கலாய்ப்போடு நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக ஜெபியுங்க. நம்முடைய பிள்ளைகள் கரிசனையோடு இருக்கும்படியாக ஜெபியுங்க. அந்த பிள்ளைகள் மனம் மாறி என் அப்பாவையும் அம்மாவையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு வாலிப பிள்ளையாக இருப்பீர்களானால் அந்த உங்களுக்கு கடவுள் கொடுத்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு போய் அம்மாவோடும் அப்பாவோடும் கொஞ்சம் உட்கார்ந்து பேசி பாருங்க. அவங்க மன கஷ்டங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள். கரிசனையோடு இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன் தாயையும் உன் தகப்பனையும் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக.